Hi, hello friends, welcome to AS Creations. Before going to this video, please like, share and subscribe my channel. சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாக்கூர் எழுதின ஒரு ப்ளே தான். ரவீந்திரநாத் தாக்கூர் யார் அப்படின்னு சொல்லணும்னா அவர் ஒரு போயட். ஓகேவா? அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 7th May 1861 பிறந்திருக்காரு. 7th August 1941 இறந்திருக்காரு. ஸோ இவருடைய ரிலீஜன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பார்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து லெஜெண்ட்ரி ஆஃப் இந்தியன் போயட்னும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரவீந்திரநாத் தாக்கூர் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. நெக்ஸ்ட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது எந்த சாக்ரிஃபைஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காட் காளி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பீப்புளெலாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய உயிரையோ இல்லை அனிமல்ஸுடைய உயிரையோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த முன்னாடி காலகட்டங்கள்லாம் வந்து கடவுளுக்காக நரபலி கொடுக்கறதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான சாக்ரிஃபைஸை பற்றி தான் இந்த இடத்துல ரவீந்திரநாத் தாக்கூர் பேசியிருக்காரு. ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர்ஸை சொல்கிறேன். கோவிந்தா அப்படிங்கிறவர் யாருன்னா திரிபுரா அப்படிங்கிற நாட்டை ஆண்டுட்ருக்கிற ஒரு கிங்கு. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து குணவதி. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நக்ஷத்ரா ராய். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தாவுடைய பிரதர். நெக்ஸ்ட்டு கேரக்டர் அபர்ணா. அவள் யாருன்னா ஒரு புவர் சில்ட்ரன். அவள் வந்து ஒரு ஆடு வளர்த்துட்ருக்கிற ஒரு பொண்ணு. அந்த ஆடை வந்து இவள் ரொம்ப உயிராக ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட்டு கேரக்டர் ரகுபதி. இவர் யாருன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட்டு, பூசாரி அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெய்சிங். இந்த ஜெய்சிங் யாருன்னா ரகுபதிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன். கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கும். இந்த ஜெய்சிங்கை தான் இந்த ரகுபதி குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து துருவா. இவன் ஒரு குட்டி பையன். இவன் வந்து கிங்குக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ இவ்வளோ தான் வந்து கேரக்டர்ஸ். இவ்வளோ தான் மெயின் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம்மரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா திரிபுரான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை வந்து கிங் கோவிந்தா தான் ரூல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் யார் கூட இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் குணவதி கூட வந்து இருந்துகிட்ருக்காரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா குணவதிக்கும் கிங் கோவிந்தாவுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சில்ட்ரனுமே இல்லை, குழந்தையே இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ரகுபதி அப்படிங்கிற ப்ரீஸ்ட்டு. ரகுபதி வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லாமே இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற, தனக்கு தானே பெருமையாக நினச்சிக்கிற ஒரு பர்சன் தான் ரகுபதி. ஓகேவா? அவர்கிட்ட போயிட்டு குணவதி சொல்கிறாங்க எனக்கு வந்து குழந்தை இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ரகுபதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடாக பார்த்து வாங்கிக்கிட்டு அது கூடவே பூவு அப்புறம் படைக்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆட்டை பலி கொடுத்து இந்த மாதிரி ஒரு படையலை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதனால் ராணி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா குணவதி எங்கே பார்த்தாலும் நிறைய ஆடு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அபர்ணாவுடைய கோட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அபர்ணாவுடைய கோட் வந்து ரொம்பவே நல்ல ஆடு அப்படின்ற மாதிரி குணவதிக்கு தோணும். ஸோ அந்த ஆடு தான் வந்து பலி கொடுக்கறதுக்கு ஒரு தகுந்த ஆடுன்னு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அபர்ணாக்கு தெரிஞ்ச உடனே அபர்ணா என்ன சொல்லுவான்னா என்னோடய ஆடை வந்து நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு அது ரொம்பவே குழந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிகிட்ருப்பா. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வந்து தெரிய வரும். கிங்குக்கு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு அபர்ணா வந்து கிங்கை போய் பார்த்து பேச போவா. அந்த டைமில் தான் ஜெய்சிங் என்ன சொல்வாருன்னா இங்கே பாரு பாப்பா, அவருக்கு வந்து கடவுள் மேலே ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாரு பாப்பா, இந்த ஊரில் எவ்வளோ ஆடு இருந்தாலுமே கடவுளுக்கு உன்னோட ஆடு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கடவுள் வந்து கேட்குறது உன்னோட ஆடை தான். நீ வந்து ஏன் அந்த ஆடை கொலை பண்ணுறோன்னு நினைக்கிற, நீ கடவுளுக்கே வந்து இதை தானமாக கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய அட்வைஸ் பண்ணி அதுக்கு புரிய வைக்க பார்ப்பாரு. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுவார்னா கிங் கிட்ட போயிட்டு எந்த காட் வந்து தனக்கு இந்த மாதிரி உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க, எப்படி இது வந்து நியாயமாகும், நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு வளர்த்த ஆடு, இதை வந்து இதோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த கிங்கு கிட்ட கேட்டோடனே கிங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அவர் உடனே என்ன ஒரு ஆர்டர் போடுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலேயோ இல்லை இந்த ஊரில் எங்கேயுமே எந்த ஒரு அனிமலையும் கில் பண்ணி நரபலி கொடுக்கக்கூடாது, எந்த காடுக்குமே எந்த ஒரு உயிரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இந்த விஷயம் வந்து ரகுபதிக்கு தெரிஞ்ச உடனே என்ன இது கிங் வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு, வெளியில் ஊரில் நடக்கிற விஷயத்துக்கெலாம் வேணால் அவர் வந்து ஆர்டர் போடலாம், ஆனால் இது வந்து கோவில் சாமி சம்மந்தப்பட்ட விஷயம், இதை வந்து அவர் எப்படி ஆர்டர் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து நான் தான் சொல்லணும்
அப்போ வந்து நான் கிங்கையே வந்து கில் பண்ணிடுறேன், அவனுக்கு ஒரு வழி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரகுபதி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்ஷத்ரா ராய் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் யாருன்னு தெரியும், கிங்குடைய தம்பி. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி காளி சாமிக்கு வந்து உங்கள் அண்ணனுடைய உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும், அதனால் அவரை எப்படியாச்சும் நீங்கள் வந்து அவரோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்வார். இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் இருப்பான். அவனை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் கூட தான் விளையாடிட்டு இருப்பாரு, எல்லாமே பண்ணுவார். அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. இதை பார்க்குற குணவதிக்கு என்ன தோணுன்னா, நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்றதுனால தான் இவர் வந்து இந்த பையன் வந்து ரொம்ப கேரிங் எடுத்து ரொம்பவே ஹாப்பியாக இவர் கூட இருக்கார், அட்டாச் ஆகியிருக்காரு. ஸோ நமக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு இவனை தத்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துப்பார், இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் குணவதி இருப்பாங்க. இப்போது நக்ஷத்ராவும் குணவதியும் பேசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நக்ஷத்ரா வந்து குணவதி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ரீஸ்ட் சொன்னார் அண்ணனோட உயிரை வந்து காளிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா, அப்போ தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குமா அப்படின்ன போது குணவதி சொல்லுவாங்க, நீ வந்து உங்கள் அண்ணனை விட்டுடு, ஆனால் அதுக்கு பதிலாக துருவாவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுங்க காடுக்கு, அப்போ வந்து ஏதோ ஒரு உயிரை வந்து நம்ம பலி கொடுத்துட்டா போதும்ல, அப்போ தானே நம்ம வீடு நல்லாயிருக்கும், நீ வந்து துருவாவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து ஜெய்சின் என்ன பண்ணுவாருன்னா, அவர் போயிட்டு ஏதாவது ஒரு உயிரை வந்து காளிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தானே இந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்காக போவார், அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக போவார். அந்த டைமில் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட் வந்து கிங் வந்து அவருடைய 2 சர்வெண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஊரில் நடக்கிற இந்த மாதிரி நரபலியெல்லாம் வந்து போய் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த 2 சர்வெண்ட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்குன்னு நடக்கிற பூஜையை வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம், அப்புறம் வந்து எங்களுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்கே வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவார். அந்த டைமில் வந்து ஜெய்சிங் வந்து தன்னோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவார் காடுக்காக. அதை பார்த்து ரகுபதிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும், ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பார். அப்போ ராஜா போயிட்டு ஃப்ளவர் எடுத்துகிட்டு போய் அவரோட பாடியில் வச்சுட்டு, அவரோட பாடியெல்லாம் டெட் பாடிக்கு ஃப்ளவர்லாம் வச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சாமியெல்லாம் தள்ளி விடுவார், அந்த ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தள்ளி விட்டு, கடவுளுங்கிறது வந்து கல்லில் கிடையாது, எல்லா விமன்ஸுடைய மனசுலேயும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுடைய ஹார்ட்லேயும் தான் இருக்காங்க, ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டாச்சுவையும் வச்சு உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. இதான் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.